வணக்கம். பாகியலட்சுமி சரியில்ல. கோபி அவங்க அம்மா வாக்கிங் வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னால் நடக்க முடியலப்பா, நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ போயிட்டு வான்னு சொல்லும்போது, சரிம்மா இங்கே இரு, நான் போயிட்டு வரேன்ட்டு அவர் கிளம்பிட்டுறாரு. இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறத அந்த பக்கமாக வந்த ஜெனியும் பாக்கியாவும் பார்த்துட்றாங்க. எங்கள் அத்தை இருக்காங்க, நீ வேறு அந்த ட்ரெஸ் போட்டிருக்க, அவங்க இல்லைன்ட்டு நான் அவனை போட சொல்லிட்டேன், கிளம்பு நம்ம இப்படியே போகலான்ட்டு அந்த இடத்துல அவங்க பார்த்துட்றாங்க. இவங்க கூப்பிட்றாங்க, இவங்க நிற்கிறாங்க. என்னத்தை நீங்கள் கூட வந்திருக்கீங்களான்ட்டு. ஆமாம், என்ன இவன் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கான்னு கேட்கும்போது பாக்கியா குறுக்க வந்து பேசி பேசி அவங்கள பேச விடாமல் தடுக்கிறாங்க. அப்போ என்ன குழந்தைலாம் விட்டுட்டு வந்திருக்கேன்ட்டு பாட்டி கேட்குறாங்க. ஆமாம்மா குழந்தை அழுவுன்ட்டு அவங்க கிளம்புறாங்க. இதுக்கு முன்னாலே கோபி வந்துட்டு இவங்ககிட்ட பேசிட்டு அவர் கிளம்பிட்டு சுற்றிட்டு வராங்கட்டி வந்து பார்த்தாக்கா அங்கே இவங்க காணும். எங்கம்மா அவங்க போயிட்டாங்களான்னு கேட்டவனா, ஆமாப்பா குழந்தை அழுவுன்னு போயிட்டாங்கன்னுட்டு. அப்போ ஏம்மா நீங்கள் சரியாக ராத்திரி தூங்கலான்ட்டு கேட்கும்போது, ஆமாண்டா ராத்திரி என்ன நடந்த விஷயம் தெரியுமான்னுட்டு அவங்க மயுக்கிட்ட பேச வந்துட்டு குழந்தைய கலைச்சிருவோன்ட்டு ராதிகாவை பற்றி அவங்க அம்மா பேசுனது மயுக்கிட்ட பேச வேணாம் சொன்னதெல்லாம் அவங்க சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அவர் ஷாக் ஆகிட்டு கோவப்படுறாரு. வாமா இதுக்கு மேலே எந்த பிரச்சனை நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு ராதிகா கிட்ட அவங்க அம்மா எங்கன்னு கேட்டவொடனே, எதுக்காக என்ன விஷயம் சொல்லுங்கன்னொன்னே அவர் சொல்ல மாட்டுறாரு. முதல்ல கூப்பிடணுன்னு அவங்களாம் வந்து நிற்கிறாங்க. என்ன விஷயம் மாப்பிள்ளான்ட்டு கேட்டவொடனே, எங்கள் அம்மாவை ஏங்க நீங்கள் அது மாதிரிலாம் பேசுனீன்ட்டு நான் எதுவுமே சொல்லலை மாப்பிள்ளான்ட்டு இவங்க சொன்னாங்கன்ட்டு இவங்களும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்படி சொன்னீங்களான்னு கேட்டவொடனே அவங்க பொய் சொல்கிறாங்கன்றாங்க. அப்போ இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமான்னுட்டு, கோபி நேற்று நடந்த விஷயங்க மயுக்கிட்ட பேசுனது குழந்தை கலைச்சிருவா, இவங்ககிட்ட பேசாத, அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்கன்ட்டு ராதிகாவோட அம்மா ஈஸ்வரி கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே கோபி சொல்கிறாரு. அது கேட்டது அவங்க ஷாக் ஆகுறாங்க. அவங்க பொய் சொல்கிறாங்க மாப்பிள்ளான்ட்டு இவங்க சமாளிக்கவே பார்க்குறாங்க. இவன் சொன்னான்னுட்டு இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ண போகிறாங்க. அப்போது இதுக்கு மேலே எங்கள் அம்மாவும் மையும் ஏதாவது பேசினா கொண்டாக்கா நீங்கள் எதுவும் குறுக்க வந்து பேசக்கூடாது, அவங்கள 2 பேரும் பேசணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார், வாங்கம்மான்னுட்டு அவர் கூட்டிகிட்டு போய்ட்றாரு. இவங்க ஷாக்காகி நிற்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்களான்ட்டு ராதிகா அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது, அவன் போய் சொல்லிட்டு போகிறான், அவன் என்னை அப்படி திட்டிட்டு போகிறான், நீ கேட்கக்கூடாதான்ட்டு இவங்க கேட்குறாங்க. நீ சொன்னது நிஜமாக சொல்லுமானும் போது நான் சொல்லவே இல்லைன்ட்டு இவங்க சாதிக்கிறாங்க. மையவை கூப்பிட்றாங்க. நேற்று பாட்டி அந்த பாட்டிக்கிட்ட பேச வேணாம் சொன்னாங்களான்னு கேட்டோன்னா, ஆமாம்மான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்கள அனுப்பிட்டு போகிற திட்டுறாங்க. ஏமா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்க சும்மா இருந்தால் கூட உன்னோட வாய் சும்மா இருக்காதா, நான் நிம்மதியாக இருக்கக்கூடாதா, இங்கே இருக்கிறவங்கள எதுவும் பிரச்சனை பண்ணாத இருமான்ட்டு அவங்க அம்மாவுக்கு கத்திட்டு போகிறாங்க. ஹோட்டலில் பாக்கியாவும் செல்வியும் வெளியில் வந்து பார்க்குறாங்க. பக்கத்து கடையில் காலி பண்ணிக்கிட்டு இன்னொருத்தர் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்காரு அவர். அப்போ இவங்களும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, இவங்க தான் எங்களை காலி பண்ண வச்சுட்டாங்க, வேறு எங்கேயாவது தான் இடம் பார்க்கணுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க கிளம்புனத்தில் பாக்கியா வந்துட்டு பணம் கேட்குறாங்க. என்னம்மா நான் கடையை மூட போகிறேன், பணம் வேறு கேட்டுக்கிட்டு இருக்கேன், கொடுக்க முடியாது சொல்லிகிட்டு இருக்கும்போது இவங்க சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பழனிசாமி வந்து நிற்கிறாரு. என்ன விஷயம்ன்ட்டு, இவர் அட்வான்ஸ் மட்டும்தான் கொடுத்தாரு, எக்ஸ்ட்ரா பணம் ஆயிடுச்சு, அது கொடுக்கல, கேட்டாக்கா சண்டை போடுறாருன்ட்டு. ஆனால் அதுவும் இல்லாமல் இவரை நான் காலி பண்ண வச்சு நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், என் மேலே பழி வேற போடுறான்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் மேடம், நீங்கள் உள்ளே போங்கன்ட்டு செல்வியும் பாக்கியம் உள்ளே அனுப்பிட்டு இவர் சொல்கிறாரு, நான் அவங்க பணம் கேட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன், இப்பயும் எனக்கு லாஸ்ன்ட்டு இவரும் முறைகிறாரு. அவரை பார்த்து நான் சொல்கிற மாதிரி செய்யின்ட்டு அதுக்கு மேலே பார்க்காரக்காருக்கு வேறு வழி தெரியல, உள்ளே வராரு. வந்துட்டு பணம் கொடுக்குறாரு. என்னோடய கடையை மூட வச்சிட்டிங்க, நீங்கள் மட்டும் சந்தோஷமாக ஹோட்டலில் நடத்துங்கன்ட்டு அவர் புலம்பிகிட்டே கிளம்புறாரு. என்ன சார் இவர் என் மேலே பழி போட்டுட்டு போகிறாருன்ட்டு அவர் அப்படி தான் மேடம் விடுங்க, கோயிலோ ஸ்கூலில் இருந்தாக்கா அந்த இடத்துல பார் வைக்கக்கூடாதுன்ட்டு ரூல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இவர் வச்சிருக்காரு, அதனால தான் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க மாதிரி இருக்குதுன்ட்டு. அதை கேட்டு பாக்கியா சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது இதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன்னா, ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டு இவர் சமாளிக்கிறாரு. அப்போ பாக்கியா சொல்கிறாங்க, நான் ஸ்கூலில் இனியா கூட உங்களோட அக்கா பையன் விமலை பார்த்தேன்ட்டு. அப்படியா, அங்கே வந்திருந்தானான்ட்டு இவர் ஷாக் ஆகிட்டு அதை காட்டிக்காமல் கேட்குறாரு. இனியாவுக்கு எதுவுமே அவனால் எதுவும் பிரச்சனை வராதுன்ட்டு. இல்லை சார் அப்படியெல்லாம் இல்லை, அவங்க 2 பேர் இருந்தாங்க, நான் இனியாவை பார்க்க வந்திருக்கேன் ஏதோ காரணத்துக்காக படிப்பு விஷயமா, அதை தான் அவன் வந்தான்ட்டு பார்த்தனேன்ட்டு உங்ககிட்ட சொன்னேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.